ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் பிருத்திவிராஜ் சுகுமாரன், பாசில் ஜோசஃபுடைய நடிப்பில் ஒரு மலையாளம் காமெடி ட்ராமாவாக நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட வெளியாகியிருக்கிற குருவாயூர் அம்பல நடையில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம பாசில் ஜோசப் துபாயில் ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நபர். அவருக்கு இந்தியாவில் கேரளாவில் இருக்கக்கூடிய அனஸ்வர ராஜனை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு வீட்லையும் எல்லாம் பேசி முடிவெடுத்து கடைசியாக கல்யாணம் நிச்சயிக்கப்படுது. அனஸ்வர ராஜனுடைய கூட பிறந்த அண்ணன் தான் நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன். இப்போ நம்ம பாசில் ஜோசப்பை பொறுத்தளவுக்கு அவருக்கு முன்னாடி ஒரு காதல் ஒன்று இருந்துச்சு. அந்த பொண்ணு இவரை விட்டுட்டு ஏமாற்றிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு. அப்படிங்கிறனால சோகமாக 5 வருஷமாக குடிச்சிக்கிட்டு அப்படி இப்படி தெரிஞ்சவர் அவர். இப்போ இந்த பொண்ணு நிச்சயிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு தன்னுடைய வருங்கால மனைவியை இங்கே இந்தியா பார்க்கணும் அப்படிங்கிறத விட அவர் ஆர்வம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா, தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுடைய அண்ணனான பிருத்திவிராஜ் சுகுமாரனை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆர்வமே. காரணம் என்னென்னா, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவருடைய அண்ணன் முதல்ல நம்மக்கிட்ட பேச ஆரம்பித்ததில் இருந்து, இப்போ ஆண்கள் வாழ்க்கைன்னா அதெல்லாம் சகஜம் தானே அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி ரொம்ப அந்த காதல் பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்னு முடங்கி கிடந்த ஒரு நபரை பயங்கரமாக கன்சோல் பண்ணி பெருசாக ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக கூட இருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக ஆனதுக்கு நம்ம மச்சான் தான் காரணம். அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பார்க்குறோமோ இல்லையோ, நம்ம மச்சானைத்தான் முதல்ல மீட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் சார், வெளியே சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்கிறேன், நான்லாம் கல்யாணமாகி ஹனிமூன் போகிறதா இருந்தாலும் என் மச்சானையும் கூட்டி தான் போவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கதாபாத்திரம். அது அப்படி ஒரு வசனமும் இருக்குது படத்தில். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அவருக்கு. யாருக்கு? பாசில் ஜோசப்புக்கு. இப்போ அவர் ஒரு கட்டத்தில் கல்யாணத்துக்காக கிளம்பி இந்தியாவுக்கும் வர்றாரு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2022 ஜெய 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 ஹே அப்படின்னு ஒரு அட்டகாசமான மலையாளம் காமெடி ட்ராமா ஒன்று வெளியாச்சு. நம்ம தமிழ்நாட்டு மக்களே கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஓடிடியில் ரசித்த ஒரு படம் அது. அந்த படத்துடைய இயக்குனரான விபின் தாஸ் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காப்புல. அதுக்கு அடுத்தவர் இயக்கின படம் தான் இது. தீபு பிரதீப் எழுதி நம்ம விபின் தாஸ் இயக்கின ஒரு படம் இது. ஜெய 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 ஹே படம் எந்த அளவுக்கு காமெடியில் மொத்த படமாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களை கவர்ந்ததோ அந்த அளவுக்கு செம்ம ஸ்மார்ட்டான ரைட்டிங் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேறு லெவலில் காமெடி அப்படிங்கிற விஷயங்களாக கன்வெர்ட் பண்ணி தியேட்டரையே தெறிக்க விட்டுருக்காங்க. தியேட்டரே விழுந்து விழுந்து சிரிக்குது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அந்த அளவுக்கு சம்பவங்கள் ஹெவியாக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போதே ஓஹோ, இப்போ சுந்தர்சியுடைய படத்தை வச்சு மலையாளத்திலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு உள்ளே தெளித்தா மேட்டுக்குடி முறைமாமன்னு சொல்லி சுந்தரசி இந்த மாதிரி இந்த பேய் படங்கள்லாம் டச் பண்ணாமல் க்ளீன் ஸ்லேட் காமெடி ட்ராமாக்கள் அவர் இயக்கின தருணங்களில் எந்த மாதிரி படத்தை தியேட்டரே விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு கொடுத்தாரோ அவருடைய பாணியிலேயே இன்னொரு படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது இந்த படம் பார்த்து முடிக்கும்போது. இதில் இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த படத்தில் காமெடி அப்படிங்கிறத வலுக்கட்டாயமாக திணிக்காமல் படம் பார்க்கும்போது ஒரு ஃப்ளோலையே அந்தந்த சீனில் நம்மளறியாமல் விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய அளவில் காமெடியை ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு. குறிப்பாக இப்போ அந்த பைக்கில் ஒருத்தர் போனானே எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ ஸ்மூத்தாக போனால் பாருங்க, இதே மாதிரி இந்த கல்யாணம் எவ்வளோ ஸ்மூத்தாக போது பாருங்க அப்படின்னு அந்த ஜோசியக்காரர் சொல்லக்கூடிய அந்த தருணமாகட்டும், துபாயிலிருந்து ரிட்டர்ன் வர்ற பாசில் ஜோசப் அப்பாவுக்கு டைகர் பாமையும் மச்சானுக்கு ஐஃபோனையும் வாங்கிட்டு கொடுக்குற அந்த சம்பவம், அந்த சீன் ஆகட்டும், எப்படியாவது ஒரு சம்பவத்தை செய்யணுங்க அப்படிங்கிறதுக்காக ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து அடுக்கடுக்காக பல பொய்களை சொன்னால் கூட அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாமல் புஸ்வானமாக போகக்கூடிய அந்த காட்சி ஆகட்டும்னு சொல்லி பல இடங்களில் ஃபஸ்ட் ஹாஃபை சும்மா பொருத்தி விட்டுருக்காங்க சிரிப்பலைகளில். அந்தளவுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப். இது எல்லாமே போக தமிழ் ஆடியன்ஸுக்கும் ரசிக்கக்கூடிய அளவில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய படத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா, ஏற்கனவே மலையாள படங்கள் நிறைய இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் இருந்ததுன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய அந்த படத்தை நம்ம படங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காகவே எப்படி மஞ்சுமல் பாய்ஸில் குணாலிருந்து கண்மணி அன்போடு காதலன் பாட்டை உள்ளே வச்சு அங்கங்கே தெரிக்க விட்டாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் உள்ளத்தேலித்தால வர்ற அந்த அழகிய லைலா பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி பிட்ஸ் அண்ட் பீசஸாக அங்கங்கே உட்கார வச்சுருக்காங்க. அந்த பாட்டு எந்த சீன்லலாம் உள்ள ஒலிக்குதோ அந்த இடம் எல்லாமே தியேட்டரே தெரிக்குது. அந்த மாதிரி சம்பவமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு.
இந்த கதையில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறதே ஒரு 4 கதாபாத்திரங்கள், நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தும் அந்த 4 கதாபாத்திரங்கள் தான் மொத்த உயிர்ப்பே இந்த கதைக்கு. பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஆகட்டும், நம்ம பாசில் ஜோசப், நிக்கிலா விமல், அனஸ்வர ராஜன்கிற இந்த 4 ஆர்டிஸ்ட் இவங்க பண்ண கதாபாத்திரங்கள் தான். இந்த படத்தில் ஒரு ரிவீலிங் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அதை ஆடியன்ஸுக்கு முதல்ல ரிவீல் பண்ணிவிடுவாங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு சத்த நேரம் கழிச்சு தான் அது ரிவீல் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த கதாபாத்திரங்கள் எப்படி பிஹேவ் பண்ணிச்சு, அதுக்கு பின்னாடி இந்த கதாபாத்திரங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னு ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது இல்லையா? அதுவும் குறிப்பாக இந்த 2 பேர், பிருத்திவிராஜ் சுகுமாரனும் சரி, பாசில் ஜோசஃபும் சரி, அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. அந்த மாதிரி எல்லா சம்பவங்களும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்குள்ளே நிறைஞ்சே இருக்குது. இதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சின்ன சின்ன விஷயங்களை கூட எந்த அளவுக்கு காமெடியாக ரைட்டிங்லேயும் சீனாக கன்வெர்ட் பண்ண விதத்துலையும் இவங்க தெரிக்க விட்டாங்களோ, அந்த விஷயங்கள் எதுவுமே செகண்ட் ஹாஃபில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ சொல்லக்கூடிய ஒரு வெப் ஆஃப் லைஸ் அப்படின்னே நீங்கள் சொல்லலாம். அம்பிட்டு போய் சரமாரியாக ஒரு காரணத்துக்காக அவர் சொல்லுவாப்புல. அது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் இவருக்கே வினையாக திரும்பி வந்து நிற்கும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு சார் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு காமெடியாக கன்வெர்ட் பண்ணாங்களோ, அது உண்மையாக செகண்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆகும்போது கூட எங்கேயும் பெருசாக அது காமெடியாக கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த சுவாரஸ்யம் செகண்ட் ஹாஃபில் ரைட்டிங்கில் பெருசாக இங்கே ஒட்டவே கிடையாது இந்த கதையில். இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட கடைசி ஒரு 20 நிமிஷத்துக்கு குருவாயூர் கோவிலில் வந்து ஒரு கம்ப்ளீட் சீக்வன்ஸ் ஒன்று வந்து இவங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸு ஸ்டேஜிங்லேயும் சரி, பிளாக்கிங்லேயும் சரி, ஓவரால் மேக்கிங்லேயுமே இன்னும் பெட்டராக பண்ணியிருக்க வேண்டிய சீக்வன்ஸு கொஞ்சம் கிளம்சியாக போச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம யோகி பாபு வர்றாப்புல. நம்ம யோகி பாபு பண்ணுற முதல் மலையாள படம் இதுதானாமா. யோகி பாபு வருவார் அப்படின்னா எது வராது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது இந்த படத்துலையுமே கம்ப்ளீட்டாக எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு செம்மையான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபு, ரொம்ப சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃபு, ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த குருவாயூர் அம்பல நடையில். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து பெருசாக அப்படி எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நான் பார்க்குறது பார்க்காது உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.